30 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். 2014 ஏற்றுந்து, அப்புறம் மீட்ரு கட்டணம் ஏற்றலை. அதுக்கப்புறம் கேஸ் விலையில பெட்ரோலில் ஏறி போச்சு. ராபிட்டோ வர டூ வீலர்னால எங்கள் ஆட்டோக்கு ரொம்ப பாதிப்பாகுது. இதனால் அரசாங்கம் எதுவும் எங்களுக்கு கவனிக்கிறது கிடையாது. ஆட்டோ டிரைவரை சுத்தமாக அரசாங்கம் கவனிப்பே இல்லை, கவனிக்கிறதே கிடையாது ஆட்டோ டிரைவரை. அது மாதிரி பஸ்ஸுக்கு ஏற்றிருக்காங்க, டீசல் விலை ஏற்றி பஸ்ஸுக்கு ஏற்றுறாங்க, எல்லாம் ட்ராவல்ஸ் வண்டி எல்லாத்துக்குமே ஏற்றுறாங்க. ஆனால் ஆட்டோவுக்கு மட்டும் இது வந்து ஏற்றதே இல்லை. நாங்கள் வாழ்ந்தா ரொம்ப பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த ரேபிடோ பைக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இந்த பைக்குனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சேதம் ஏற்படும்? அதான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆட்டோவில் எஃப்சி பண்ணுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். அவங்க எதுவுமே கிடையாது, எதுவுமே பண்ணாமல் அவங்க டூ வீலர் ஏற்றிட்டு அவங்க வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க, இந்த ரேபிட்டோ ஓட்டுறோம். எங்களுக்கு இந்த ஒரே தொழில் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அவங்க இந்த ஆஃபீஸ் வேலையும் பார்க்குறாங்க, இதையும் பார்க்குறாங்க. அதான் போகிற போது வரும்போது எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வந்து எதுவுமே கட்டுறது கிடையாது. எஃப்சி பண்ணுற வருஷத்துக்கு 30,000 40,000 செலவு பண்ணுறோம். அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. டூ வீலருக்கு எல்லாமே சம்பாதி. இது எப்படி அரசாங்கம் அனுமதி கொடுக்குதுன்னு தெரியல எங்களுக்கு.